விழுப்புரம் மாவட்டத்தில் கத்திரிக்காய் உள்ளிட்ட தோட்டப் பயிர்களில் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக விவசாயிகளுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தோட்டப்பயிரான கத்திரிக்காய் விழுப்புரம் மாவட்டத்தின் கோலினூர் காணை ஒன்றிய பகுதிகளில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தற்பொழுது 200 ஏக்கருக்கும் மேற்பட்ட பகுதிகளில் பயிர் செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது கத்திரிக்காய் பயிர் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளதாலும் விளைச்சல் குறைந்துள்ளதாலும் போதிய விலை போகாமல் உள்ளதாலும் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கிலோ ஒன்று ரூபாய் 20க்கு மட்டுமே விலை போகிறது. ஏக்கருக்கு 40,000க்கு மேல் செலவாகும் இந்த கத்திரிக்காய் பயிர் 15 நாட்களுக்கு ஒரு முறை மருந்தடிக்க வேண்டியுள்ளதாகவும் பராமரிக்க வேண்டியுள்ளதாலும் செலவு அதிகமாவதால் நட்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் கத்திரிக்காய் உள்ளிட்ட தோட்டப் பயிர்களுக்கு அரசு விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து விவசாயி ஆறுமுகம் கத்திரிக்காய் வருஷம் நடுவேன். போன வருஷம் ஒரு மாதிரியாக மகசூல் நல்லா இருந்தது. இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் கம்மி. எல்லாம் பூச்சி புள்ளி நோய் மாரி வந்து இருக்குங்க. இந்தமாரி மகசூல் இருந்ததுன்னா ரொம்ப நஷ்டமாக இருக்குதுங்க நம்மளுக்கு. நம்ம வேறு இப்போ தொழில் இல்லை, நம்ம இதே குத்துக்கு நேரம் தான் பயிர் வைக்கிறோம். கத்திரிக்காய் விலையும் கொஞ்சம் குறைவு, இப்போ 20 ரூபா போகுதுங்க. நம்மளுக்கு மகசூல் குறைவாக இருக்கிறதுனால ஆள் கூலி இருக்குது, உரம் இருக்குது, மருந்து அடிக்கிறது இருக்குது. அதில் 3ல் 1 பங்கு கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க. இப்போ அது நீங்கள் தான் அரசாங்கம் கொஞ்சம் ஏதோ பார்த்து நம்மளுக்கு செய்யணும். மாவட்டத்தில் தற்பொழுது தோட்டப்பயிர்களின் விவசாயம் குறைவாக உள்ளதால் இதனை ஊக்குவிக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ்.